வேலு, சக்தியை உள்ள கூட்டிட்டு போப்பா. நான் சுடு தண்ணி வச்சு தரேன். அவளுக்கு அடிப்பட்ட இடத்துல ஒத்தடம் வச்சு விடு. வா. வேலு, ஆமாப்பா, அப்பதான் ரத்த கட்டு இல்லாம காயம் சீக்கிரம் சரியாகும். போ, சரி உள்ள கூட்டிட்டு போங்க. வா சக்தி, வா. உட்கார் சக்தி. சக்தி, உடம்பெல்லாம் நிறைய இடத்துல செவந்திருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்ல? பரவாயில்லக்கா, சுடு தண்ணி ஒத்தடம் கொடுத்தா சரியாயிடும். வலிக்குதா சக்தி? சக்தி, காயம்பட்ட இடத்த காட்டுமா. நானே உனக்கு ஒத்தடம் வைக்கிறேன். அத்தை, நீங்க கொடுங்க அத்தை, நான் ஒத்தடம் சரி, கொடுக்கிறேன். இந்தா பாத்து, சூடா இருக்கு. அண்ணி பரவாயில்ல, கொடுங்க. நானே ஒருத்தரம் கொடுக்குறேன், கொடுங்க. சரிங்க தம்பி. காட்டு, கை காட்டு. சக்தி, பின்னாடி தெரியும். உன்னாலே என் நாளும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்த சாக தோணுதே. கை காட்டு. உனக்கு தலையில அடிபட்டு நீ மயங்கி விழுந்ததும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உடனே உன்னை தூக்கிட்டு போய் கார்ல ஏத்தி உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீ கண் முழிச்சிட்ட. அதுக்கப்புறம் தான் போன உயிரே வந்துச்சு. ஒருவேளை என் உயிர் அப்படியே போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? சத்தியமா அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரவிட மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன். அப்படியே நான் செத்தாலும் உன்னை சுத்தி தான் இருப்பேன். உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். என்ன அந்த அளவுக்கு உனக்கு பிடிக்குமா? ஆமா, இதுல உனக்கு என்ன சந்தேகம்? காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காதலிக்கும் போது எந்த அளவுக்கு அன்பா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இருப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். ஆனா அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. நீ காதலிக்கும் போது என்னை எந்த அளவுக்கு அன்பா அக்கறையா பாத்துக்கிட்டியோ அதே மாதிரி இப்ப வரைக்கும் பாத்துக்கிற. உனக்கு என் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சதே இல்லை. அதை நான் ஃபீல் பண்றேன். காதலிக்கும் போது பொதுவா எல்லாரும் தன்னோட நெகட்டிவ் சைடெல்லாம் மறைச்சு பாசிட்டிவ் சைடை மட்டும் வெளியில காட்டுவாங்க. அதனால ரெண்டு பேரும் மாறி மாறி அன்பை பொழிஞ்சுக்குவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட நெகட்டிவ் சைடு தெரிய வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வருது. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் காதலிக்கும் போதும் சரி,
இப்பவும் சரி, எப்பவும் போலியா நான் பழகினதே இல்லை. உண்மையா நேர்மையா பழகியிருக்கேன். அதனால உன் கேரக்டரை என்னால முழுசா புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்போ வரைக்கும் உன் மேல அன்பு அதிகமாயிட்டே போனதுக்கு காரணம் உன்கிட்ட இருக்கிற அந்த நேர்மையும் உண்மையும் தான். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. நான் காதலிக்கும் போது நீ என்ன திட்டின, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீ என்ன திட்டிக்கிட்டே தான் இருக்க. நீ மட்டும் மாறவே இல்லை சக்தி. நான் உன்னை விட்டு போயிருந்தேன்னா நீ இந்நேரம் என்ன ஆயிருப்ப? பெரிய ரவுடியா இருப்பேன். அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் நான் இப்போ உயிரோட இருக்கேன். கரெக்ட். கட்டுக்கடங்காத காளைய ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி வாளாட்டிக்கிட்டு உன் பின்னாடியே வர்ற மாதிரி பண்ணிட்ட. நிஜமா நீ பெரிய ஆளுதான் சக்தி. மச்சான், பேப்பர்ல நியூஸ் பாத்தியா? என்ன? நீயே பாரு. நியாய விலைக்கடையில் ஊழல் செய்து கையும் களவுமாக சிக்கிய தென்னரசு எம்எல்ஏ வட்டாட்சியர் சாரங்கபாணி காந்தி நகர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ரேஷன் கடையில் தரமற்ற ரேஷன் பொருட்களை மக்களுக்கு வழங்குவதாக புகார் எழுந்துள்ளது. அரசாங்கம் கொடுக்கும் அரிசி, பருப்பு, கோதுமை போன்ற தானியங்களை தனியார் நிறுவனங்களுக்கு விற்றுவிட்டு தரம் குறைந்த மற்றும் பூச்சி புழுக்கள் பிடித்த தானியங்களை மக்களுக்கு ரேஷன் கடையில் வழங்குவதை நமது நிருபர் சாட்சி மற்றும் ஆதாரத்துடன் கண்டுபிடித்துள்ளார். இந்த ஊழலுக்கு பின் காந்தி நகர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் வட்டாட்சியர் சாரங்கபாணி ஈடுபட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த குற்றச்சாட்டிற்கு எம்எல்ஏவும் தாசில்தாரும் பொறுப்பேற்று அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று பொதுமக்கள் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அரசு கொடுக்கும் மக்களின் உணவுப் பொருட்களை திருடி விற்கும் இந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ தென்னரசு மீதும் வட்டாட்சியர் சாரங்கபாணி மீதும் நடவடிக்கை எடுக்குமா? என்ன மச்சான், சொன்ன மாதிரியே சக்தி ஆர்டிகல் எழுதிட்டா? எவ்வளவு திமிரு அவளுக்கு! ஒரு எம்எல்ஏ, தாசில்தார், இவங்க ரெண்டு பேர் பத்தி பப்ளிக் பாக்குற நியூஸ் பேப்பர்ல தப்பான நியூஸ் போடுவா. மச்சான், நீ ஒரு எம்எல்ஏ, அவளை சும்மா விடாத. ரிப்போர்ட்டர்னா பெரிய இதுவா? திரும்பவும் நான் சொல்றேன், இந்த தொகுதியோட எம்எல்ஏ நீ. அவளை சும்மா விடக்கூடாது. உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? அவளை சும்மா விடக்கூடாது. இந்த நியூஸ் சிஎம் வரைக்கும் போகும். அவர் பார்த்துட்டு நாளைக்கு விசாரணை கமிஷன் வைக்க சொல்லிட்டா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். முதல்ல இந்த செய்தி போட்டது தப்புன்னு அவளை மன்னிப்பு கேட்க வைக்கணும்.